ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் ரொம்ப குறைவான பராமரிப்பில் நிறைய பூக்கள் பூக்கிற மாதிரி ஏதாவது பூச்செடி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த ஜினியா பிளான்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட கலரில் இந்த பூச்செடிகள் வளர்க்க முடியும். ஒரு சின்ன தொட்டியில் நீங்கள் விதைகள் தூவி விட்டு ஃபஸ்ட்டு நாற்றுகள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்றுகள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு நாற்றும் செப்பரேட்டாக வெவ்வேறு தொட்டியில் மாற்றி வச்சுருங்க. இந்த பூச்செடிக்கு நம்ம பாட் சைஸ் செலக்ட் பண்ணும்போது 10 இல்லைனா 12 இன்ச் பாட் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான மண்கலவையில் பார்த்தீங்கன்னா 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு நல்ல மக்கிய தொழு உரம், அது கூடவே 1 பங்கு எம்சாண்ட் பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கு கலந்துட்டு இதுக்கான மண்கலவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நாற்றுகளை தொட்டிக்கு மாற்றி வைக்கும்போது வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து மாற்றி வச்சுருங்க. அதே மாதிரி 2 நாளைக்கு நிழலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதுமே டைரெக்டாக சன்லைட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாற்றி வச்ச செடிகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பிஞ்சிங் பண்ணிவிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பக்க கிளைகள் வரும். எந்த அளவுக்கு நிறைய பக்க கிளைகள் வருதோ அந்த அளவுக்கு நிறைய பூக்கள் பூக்கும். அதே மாதிரி நீங்கள் அப்பப்போ மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு 15 நாளைக்கு ஒரு முறை வர்மி கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா நல்ல மக்கிய தொழு உரம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்துங்க. நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பூக்கள் மலர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா செடிகள் காஞ்சி போயிடும். பூக்கள் மலர்ந்து 1 நாள் 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும்.